cinemaplusnews.com. எல்லாரையும் கூப்பிட்டது காரணம் வந்து வேறு அட்ரஸிங் அன் இஷ்யூ. இட் இஸ் ரிலேட்டட் டு பைரசி. இது வந்து என் படம் ரிலீஸு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் இல்லை. இது நான் பேச பேச உங்களுக்கு தெரியும் எதுக்கு இவ்வளோ இம்மீடியட்டாக வைக்க வேண்டிய சூழ்நிலை. இது வந்து என்னென்னா, பிவிஆர்ன்ற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிறுவனம் பிவிஆர் சினிமாஸ். பிவிஆர் சினிமாஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 படங்கள், இன்ஃபேக்ட் ஆர்யாவோட படங்களே ஒரு 3 படங்கள் வந்து ஒரே மாலில் ஒரே இடத்துல எடுக்கப்பட்டது பைரசி. அது வந்து பெங்களூர் ஓரியன் மால், அதான பெங்களூர் ஓரியன் மாலில் பிஎஸ்ஓபின்ற படம் போன வருஷம். அதுக்கப்புறம் இஞ்சி எடுப்பலகா தமிழ் வெர்ஷன் அண்ட் தெலுங்கு வெர்ஷன் ஒரே இடத்துல எடுக்கப்பட்டுச்சு. அதுவும் அந்த தியேட்டரில் வந்து கிட்டத்தட்ட 5 படங்கள் வந்து பைரேட்டட் வெர்ஷன் எடுக்கப்பட்டது. இது எப்படி எடுக்கப்பட்டதுன்றது ரூமர் இல்லை. இது வந்து கியூப்ல வந்து ஒரு இதான் எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி சொன்னதுதான். 54,000 ரூபாய் கொடுத்தோன்னா ஒரு அனாலிசிஸ், அதாவது அந்த திருட்டு டிவிடி, அந்த டிவிடி அவங்க கையில் கொடுத்துட்டோன்னா ஒரு 2 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள அது எந்த ஸ்க்ரீன்ல எந்த நேரத்தில் எக்ஸாக்ட் டைமிங்கோட சேர்த்து அவங்க அனாலிசிஸ் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. பேஸ்ட் ஆன் தட் தான் நாங்கள் வந்து திரையரங்குகள் தான் இந்த மதர் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கேபிள் டிவியில் வர்றது, திருட்டு விசிடி ரோடாக விற்கிறது, அப்புறம் பஸ்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட், அதாவது ஆன்லைன் உட்பட எல்லாமே செகண்டரி. பட் ஃபர்ஸ்ட் வந்து எங்கேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது இது ஒரு விஷயம் எங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது. நான் ஒரு தயாரிப்பாளராக நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த விஷயம் வந்து கையில் சிக்கும் போது ஓகே, இது ஒரு பிரேக் த்ரூ மாதிரி இருக்கே, இது ஏன் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கலாம். இது வந்து ஒருவேளை சில நேரத்தில் அந்த தியேட்டர் அத்தாரிட்டிஸ் தெரியாமலே நடக்கும், ஆப்ரேட்டர் வந்து காசு வாங்கிட்டோ இல்லை அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். வை நாட் வி அட்ரஸ் இட்? தியேட்டர் ஓனர்ஸ் வந்து வை நாட் வி ஜஸ்ட் டெல் தம் தட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஒரு அப்படின்ட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இட் கேம் டு அ கன்க்ளூஷன். 24 திரைப்படம் வந்து பிரதர் ஞானவேலோட படம், ராஜாவோட படம், சூர்யா நடிச்சது வந்து எந்த தியேட்டரு? ஓரியன் மால். அதே ஓரியன் மால்ல அதே பிவிஆர்ல எடுக்கப்பட்டது. திரைப்படமும் பெங்களூர்ல ஒரு அதே ஓரியன் மால். ஸோ அது வந்து ஒரு ஹை, அதாவது ரேடார்ல அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த மால் மட்டும்தான் வந்துகிட்டே இருந்தது. ஸோ பிவிஆர் ஏன் வந்து அவங்கள தண்டிக்க கூடாது? ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கல்பிரிட் மாதிரி தான், கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்பிரிட். ஏன் வந்து இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் கிட்ட நாங்கள் நடிகர்கள்லாம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஆல் ஆக்டர்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் டுடே. ஸோ நாங்கள் வந்து கேட்டோம் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வி டுக் அப் வித் ப்ரொடியூசர் கவுன்சில். அண்ட் இன்ஃபேக்ட் தோலா படம் வந்து ஏடிஎஸ்சின்ற ஒரு திரையரங்கம் பொள்ளாச்சியில் அங்கேயும் எடுக்கப்பட்டது. அதுவும் ஆதாரப்பூர்வமாக நம்ம கையில் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் வந்து வை நாட் வி டேக் அ ஸ்டெப், ஒரு கலெக்டிவ் ஸ்டெப், ஆக்டர்ஸ் கம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து லெட் அஸ் டேக் இட் ஃபார்வர்ட். இது வந்து ஒரு எங்கேயாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் ஒரு சீரியஸ்னஸ் வரும். ஒரு சீரியஸ்னஸ் வந்தாதான் எதிரில் இருக்கிற அவனும் வந்து பயப்படுவான் திருட்டு விசிடி எடுக்கிறது. ஏன்னா ஒரு பிவிஆர் மால்குள்ள வந்து வி கேனாட் ஜஸ்ட் சும்மா என்டர் ஆகி ஒரு கேமரா வச்சுக்கிட்டு வி கேனாட் ஷூட் இட். அதுவும் உள்ளார திரையரங்குக்கு உள்ளார ஷூட் பண்ணோம்னா ஈஸியா அந்த நடமாட்டம், அந்த சவுண்டு எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஆப்ரேட்டர் கேபிள் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இது ஒரு மீட்டிங் நடந்து பிவிஆர் வந்து வி லெட் அஸ் கிவ் அ நான் கோஆபரேஷன். வி வில் நாட் until and unless அவங்க விளக்கம் கொடுக்குற வரைக்கும் we will not screen any of our Tamil movies in Chennai as well as Bangalore அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டது. அது எல்லாருக்கும் தெரியும். தலைவர் தானு சாரும் செயலாளர் டி சிவா அவர்கள் அறிவிச்சாங்க. எல்லாரும் முடிவு பண்ணோம், ஆமா அந்த மாதிரி விஷயம் எடுத்தாதான் we can put an end somewhere அப்படின்னு ஆரம்பிச்சோம். இன்னி வரைக்கும் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க. என்ன கொடுமைனா, மறுபடியும் என் படம் இப்போ நான் சொல்றேன், மருது திரைப்படம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து அதே பிவிஆர். எனக்கு பயமா இருக்கு இப்போ. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, அதாவது ஒரு கல்பிரிட்னு தெரிஞ்சு எந்த நடவடிக்கை எடுக்காம, நம்ம ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலா எந்த ஒரு முடிவும் எடுக்காம
நம்ம பாட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், அவங்க பாட்டு நம்ம சொத்தை வந்து கூரை போட்டு வித்துட்டு இருக்காங்க, நம்மளும் முடிவு எடுக்கல. அப்போ இன்னொரு படம் பணைய வச்சு நம்ம காத்துன்னு இருக்கணுமா, இல்ல என்ன முடிவு எடுக்க, ஏன் முடிவு எடுக்க மாட்டேங்கிறோம், என்ன காரணம், ஏன் முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இன்னி வரைக்கும் பதில் வரலங்க. ஸோ இது வந்து the mic should and the camera should focus on our president திரு தானு அவர்கள். நானும் ஓட்டு போட்டிருக்கேன் தானு சாருக்கு. அவர் ஜெயிச்சா ப்ரொடியூசர் ஃப்ரெட்டர்னிட்டிக்கே நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நாங்களும் ஓட்டு போட்டோம். நாங்களும் வந்து காத்துட்டு இருக்கோம் நல்லது நடக்கும்னு. நல்லது நடக்கணும்ன்ற அடிப்படையில் நாங்களும் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பட் டில் நவ் we have not got a reply. ஸோ அதுக்காக தான் திரைப்படம் அதே ஓரியன் மால்ல பைரசி நடந்திருக்கு. பட் எந்த மால்ல பைரசி நடந்ததுங்கிறது கூட அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு தெரியாது. 24 படத்தை வந்து அங்க பைரசி போட்டிருக்காங்கன்னு நான் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் திரைப்படம் கூட எங்கேயோ போட்டாங்கல்ல, அது கொஞ்சம் எங்கன்னு பாருங்க அப்படிங்கிறாரு. பார்த்தா அதே மால். அவர் ஆக்ஷன் எடுத்திருந்தாருன்னா அன்னைக்கு வந்து 24ஓட பைரசிக்கு ஒருவேளை ஒரு விடிவு காலம் இருந்தாலும் இருந்திருக்கலாம். ஒரு ஸ்ட்ரிக்டா இன்னைக்கு நாம பேசுற ப்ரையாரிட்டியோட அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்திருந்ததுன்னா பைரசிக்காரங்களுக்கு ஒரு பயம் கூட வந்திருக்கலாம். அதே மாதிரி எனக்கு என்ன பதட்டம்னா, அன்னைக்கு கோட்டு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, நண்பரோட படம், எல்ரட் குமார் சாரோட படம். எனக்கு என்ன ஒரு பதட்டம் இருந்துச்சுன்னா, சார் அட்லீஸ்ட் நாம ஆக்ஷன் எடுத்தோம்னா நம்மளுக்கு டேமேஜ் ஆல்ரெடி நடந்துருச்சு, பைரசி வந்தாச்சு, தெரு டிவிடி போட்டு வித்துட்டு இருக்காங்க, கேபிள்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலயும் வித்துக்கிட்டு இருக்காங்க, நெட்ல இருக்கு. சரி அட்லீஸ்ட் அவருக்கு பயன்படும் சொல்லிட்டு அன்னைக்கு காலையில அவ்வளவு அவசரமா போயிட்டு எல்லா மீட்டிங் எல்லாம் போட்டு பண்றோம். காலையில நூன் ஷோ படம் ரிலீஸ், மேட்னி ஷோக்கு நெட்ல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இன்னைக்கு அதே பதட்டம் தான் இப்ப விஷால் சாருக்கு இருக்கு. பொறுமையா எடுக்கலாம் முடிவுகள், இன்னொரு வாரம் மீட்டிங் போட்டு எடுக்கலாம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கலாம், புதுசா வர்ற கவர்மெண்ட் கிட்ட போய் பேசி எடுக்கலாம், எப்படி வேணா எடுக்கலாங்க. பட் மருதுங்கிற படம் கண்டிப்பா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் நெட்ல ஏறிடுச்சுன்னா அதோட டேமேஜ், அதுல முதலீடு பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர் ஆகட்டும், திரையரங்கு உரிமையாளர்கள் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய கதி என்ன, இதுக்கான பதட்டம் என்ன. ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு வாரம் ஆச்சு மீட்டிங் நடத்திங்க. நம்ம தேர்ஸ்டேக்குள்ள பதில் சொல்லுங்கன்னு பிவிஆர் சொல்லியிருக்கோமே ஒழிய நம்ம சைடு ஆக்ஷன் என்ன எடுத்திருக்கோம். இந்த பதட்டம் ஒவ்வொருத்தருக்கும் இருந்து இப்போ ஒன்றும் இல்லை, பத்திரிகை நடத்துறோம், தந்தி, தினகரன், தினமலர், இல்லை எல்லா பத்திரிகை நண்பர்களும் இங்க இருக்கீங்க. நாளைக்கு காலையில தந்தின்னு நாம ஒரிஜினல் ஒன்று விடுறோம், கடையில் இன்னொரு தினத்தந்தி ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஒத்துக்க முடியுங்களா? இன்னொருத்தன் அதே பேர்ல ஒரு இதை காப்பி பண்ணி அவன் காப்பி போட்டு வித்துட்டு இருக்கான், நம்மளால ஒத்துக்க முடியுமா? அதை இதே பதட்டம் தான் எல்லா டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரே பதட்டம் தான் ஓடிட்டு இருக்கு. எங்களுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, இப்ப பைரசிக்காரங்க அதை வந்து லீகலைஸ் ஆக்கிட்டாங்க கம்ப்ளீட்டா. இப்ப பப்ளிக்கு வந்து எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுங்கிற டவுட் வர்ற அளவுக்கு எல்லா இடத்துலயும் விற்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு முடிவு எடுக்கிறோம், 15 நாள்ல ஒரிஜினல் டிவிடி ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். அதுக்கான மீட்டிங் என்ன, சரி எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷனோட பேசணுமா, இல்ல அதுக்கு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோமா, எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இதுல எங்க பிரச்சனை வருதுன்னா, டோட்டலாவே படம் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு எங்களுடைய விஷயத்தை கொண்டு போய் சபையில வச்சு, சார் இந்த மாதிரி பைரசி போடுறாங்கன்னா, அது பைரசினா காலையில தானே நம்ம பார்த்தோம் டிவிடிலங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு, ஈவன் எங்க மெம்பர்ஸ்க்கே இருக்கு. இதுக்கே அவசரமா கூட்டம் போடுறாரு. எதுக்கு விஷால் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுக்குள்ள வராருன்னா, அவர் ப்ரொடியூசர், அதனால ப்ரொடியூசர் கவுன்சிலுக்குள்ள வராரு. அந்த கேள்வியே தப்பு இல்ல. ஒரு பைரசி மேட்டருக்கு கொடுத்த மெசேஜ்ல கூட தெளிவா கொடுத்திருக்கு, பைரசி ரிகார்டிங் த பைரசி இஷ்யூ விஷால் has organized for a urgent press meet at RKV. இவர் எதுக்கு ப்ரொடியூசர் பண்ண வேண்டிய வேலையை இவர் ஏன் பண்றாரு? ஒரு கேள்வி கேட்டா இன்னைக்கு ஒரு ஒரு ரசிகர் கூட, ஒரு விஜய் சார் ரசிகர் கூட, அஜித் சார் ரசிகர் கூட, சூர்யா சார் ரசிகர் கூட ஒரு கடையில விற்கிறாங்க, போயிட்டு கேள்வி கேட்கறாங்க, நம்ம சார்பா கேட்கறாங்க, அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. எப்படிங்க நீங்க விற்கலாம், எங்க டிவிடியை எப்படி விற்கலாம்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில கேட்கறாங்க. பிரச்சனைகள் வருது, போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் ஆகுது. அந்த உணர்வு கூட இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்துகிட்டு ஒரு ப்ரொடியூசரா ஒரு நடிகரா எல்லாரும் இருந்துட்டு நம்மளுக்கு வரலன்னா அப்ப எப்பதான் நம்ம சரியாக போறோம்? கம்ப்ளீட்டா இதோட இது ஒரு படம்னா, இப்போ ஒரு மருதுன்னு ஒரு படம் வருது, இல்ல 24 இல்ல தெரியோ, இதுல எத்தனை பேர் இன்வால்வ்டு, எத்தனை பேரோட லைஃப் இன்வால்வ்டு, எவ்வளவு பேரோட ஸ்டேக் உள்ள இருக்கு, எத்தனை பேர் முதலீடு பண்ணிருக்காங்க, அதுல எவ்வளவு உழைப்பாளர்களுக்கு வந்து அது அந்த படத்துல வந்து வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும்.
நாளைக்கு இந்த தொழிலே இல்ல, சரி எல்லாருமே நிறுத்திடுறோங்க, பைரசினால எங்களால தாக்கு பிடிக்க முடியல, இந்த தொழிலே இல்லைன்னா அதை வந்து நம்மளால தாங்கிக்க முடியுமா? இப்ப அந்த சூழ்நிலையில தான் திரைப்படம் இந்த 1.5 வருஷமா இருக்கிற மாதிரி பைரசி எந்த டைம்லயுமே இருந்தது கிடையாது. இந்த 1.5 வருஷம் என்ன ரீசன்னா, நம்ம கவர்மெண்ட்டையோ போலீஸையோ குறை சொல்லல. என் வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் காணாம போகுது, ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கே நான் ரெடி இல்லை. ஆமா, வெள்ளிக்கிழமை படம் காலையில ரிலீஸ் ஆச்சுன்னா ஈவினிங் பைரசி வரத்தானே செய்யணும், நாமளே டியூன் ஆயிட்டோம்னா இப்ப அந்த சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அவரு தானு சார் சொல்லியிருக்கிறது, நாளைக்கு ஏதோ நல்ல முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு மத்தியானம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தானு சார்கிட்ட இருந்து கண்டிப்பா. ஏன்னா அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. தெரியுங்கிற திரைப்படம் வந்து அவருக்கான பாதிப்பும் ஜாஸ்தி. ஸோ அவர் ஒரு நல்ல முடிவா எடுத்து நாளைக்கு வந்து டோட்டல் சினிமா குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை அறிவிப்பார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஒருவேளை அறிவிப்பு வரலன்னா கண்டிப்பா மறுபடியும் அவரை அணுகுவோம், மறுபடியும் அவர்கிட்ட எங்களுடைய குறைகளை சொல்லுவோம். கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு நல்ல முடிவை வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் தலைவருங்கிற முறையில். பிளஸ் பாதிக்கப்பட்ட எல்ரட் குமார் சார் இங்கே வந்திருக்காரு. பிளஸ் 24 படத்தோட தயாரிப்பாளர் வந்து ராஜசேகர் அவரும் வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கான பாதிப்பும் இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு இருந்திருக்குது. எனக்கான பாதிப்பு இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரிக்கும் பாதிப்பு இருக்குது. கோட்டு வந்துருச்சு, பென்சில் வந்துருச்சு, ஒரு படம் விடாம வந்துகிட்டு இருக்கு. ஒரே மால்ல தொடர்ந்து 10 மாசத்துல ரிப்போர்ட் கொடுத்த தயாரிப்பாளர்களே 7 படம் வந்து அந்த ஓரியன் மால்ல மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு ஃப்ரீயா வந்து பைரசி நடந்துட்டு இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் புரியுது. இப்ப இந்த முயற்சியில தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு கடந்த 4 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது நான் கொஞ்சம் ஓரளவுக்கு டயர்டானேன். பட் டயர்டே ஆகாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற விஷால் சாருக்கு ஃபர்ஸ்ட் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிளஸ் இது அட்லீஸ்ட் இந்த ஒரு சின்ன விதை வந்து பெருசாகி பத்திரிகையாளர்களுடைய சக நண்பர்களுடைய ஆதரவோட இதுக்கு ஒரு முடிவு இன்னும் ஒரு மாசம் 2 மாசத்துல நாளைக்கு அமைய போற அரசும் வந்து நம்மளுக்கு நல்ல உறுதுணையா இருந்து அவங்களையும் அப்ரோச் பண்ணி எங்களுடைய குறைபாடுகளை சொல்லி ஒரு நல்ல முடிவை காணணுங்கிறது வேண்டிக்கிறேன். பிளஸ் உங்களுடைய சப்போர்ட் அதில் இருக்கணுங்கிறது ஆண்டோட நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து விஷால் சாருக்கு எங்கள் தயாரிப்பாளர் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அவருடைய கோபம் வந்து விஷுவலாக படத்தில் பார்க்குற மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் இருக்குது. சந்தோஷம், அது எப்பயுமே தொடர்ந்து இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதில் வந்து இப்போ நான் இவங்களுக்கு கூட ஷேர் பண்ணல இன்னும் ஒரு விஷயம். இப்போ இவங்க எல்லாருமே பைரசி வந்து ஓரியன் மாலில் எடுக்கப்பட்டதாக தான் இது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தகவல். பட் கோட்டுவை வந்து நாங்கள் இதை அனலைஸ் பண்ணி இது எங்கே எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ நேற்று தான் எங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சது. ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் அது. என்னென்னா ஒரு படமும் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு வேர்ஷன் ரெடி ஆகும் யூஸ்வலாக. ஸோ கோட்டு வந்து எங்களுக்கு வந்து சென்சாருக்கு நாங்கள் ஒரு வேர்ஷன் கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட்டு சென்சார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சில இதெல்லாம் ட்ரிம் பண்ண வேண்டியது இருந்தது. சில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் ட்ரிம் பண்ணியிருப்போம் அப்படின்னுட்டு. ஸோ ஒரு 12 மினிட்ஸ் நாங்கள் வந்து அதை ட்ரிம் பண்ணோம். சென்சார் வாங்கின பின்னாடி சில வசனங்கள் நீக்க வேண்டியிருந்தது, சில விஷயங்கள்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. அதை ட்ரிம் பண்ணி ஃபைனலாக திருப்பி சென்சாருக்கு அனுப்பிச்சு தான் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணோம். இது 12 நிமிஷம் நாங்கள் ட்ரிம் பண்ணோம். இந்த 2 வேர்ஷனுக்கு நடுவில் நாங்கள் ஒரு வேர்ஷன் ரெடி பண்ணோம். அந்த வேர்ஷன் வந்து நாங்கள் முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அதை கியூபுக்கு அனுப்பிச்சு அதை செக் பண்ணிவிட்டு இந்த வேர்ஷன் ஓகேயா அப்படின்னு சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட கேட்கறதுக்காக நாங்கள் ஒரு வேர்ஷன் ரெடி பண்ணோம். அது எங்கேயுமே கிடையாது, ஈவன் எங்கள்கிட்டையுமே அந்த வேர்ஷன் ஃபுல்லாக கிடையாது. ஏன்னா அது வந்து ஹார்ட் டிஸ்க் தனியாக இருக்கும். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சவுண்டு ஹார்ட் டிஸ்க் எல்லாமே அங்கே தான் மிக்ஸ் ஆகி அசம்பிள் ஆகிருக்கு. இங்கே வந்திருக்கிற டிவிடி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா இப்போ வந்து நெட்டில் இருக்கிற பைரேட்டட் வேர்ஷனாக இருக்கட்டும், இல்லை பாண்டிச்சேரியில் கேபிளில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி பிடிச்சி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், இது எல்லாமே சுற்றி பார்த்தா கியூப்ல இருந்து போயிருக்கு. எங்களுக்கு மட்டும் ரொம்ப பெக்யூலராக போயிருக்கு. மேபி இவங்க எல்லாருமே ஓரியன் மாலை குறி வச்சு இந்த மாதிரி இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பைரசி பண்ற அந்த கும்பல் வந்து நேராக கியூபுக்கே டச் பண்ணியிருக்காங்க. அதை வந்து காலையில் நண்பர்கிட்ட ஷேர் பண்ண அவர் ரொம்ப ஷாக் ஆனார். ஏன்னா கியூப்ல எல்லாம் கை வச்சுட்டாங்கன்னா சினிமா எடுக்கிறதே கஷ்டம். ஏன்னா ஒரு டைமுமே நாங்கள் எல்லாமே கியூப்ல கொடுத்து வாங்கணும். ஸோ இப்போ வந்து பைரசி வந்து கியூப் வரைக்கும் வந்துட்டாங்க. இது வந்து திரைத்துறைக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து. ஸோ நிச்சயமாக வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து இதை பார்த்து
இதில் வந்து அக்குவேரா ஆணிவரா ஆதி மூலம் பார்த்து ஃபுல்லாக லீகலாகவும் சரி தார்மீக அடிப்படையிலையும் சரி மீன் கிரிமினல் ஆக்ஷன்ஸும் சரி எடுத்து ஒரு முடிவுக்கு வரணுன்ட்டு நான் உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். இப்போ தமிழ்நாடுல மட்டும்தான் இந்த இது இருக்கு. மலையாளம்ல கிடையாது, தெலுங்குல கிடையாது, ஹிந்தியில கிடையாது. மலையாளம் மூவி நீங்க ஏதாவது பார்க்கணும்னா கூட ஒரிஜினல் டிவிடி அவங்க ரிலீஸ் பண்ற வரைக்கும் நம்ம பார்க்க முடியாது. ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இந்த பைரசி நடக்குது, அதுவும் இவ்வளோ பெரிய லெவல்ல நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்பயாவது நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல வந்து பிரிவினை பார்க்காம யார் பெனிஃபிஷியரி, ப்ரொடியூசர் மட்டும் பெனிஃபிட் ஆக போறது இல்லை பைரசி நிறுத்துறதுனால, ஹோல் இண்டஸ்ட்ரியே பெனிஃபிட் ஆக போகுது. பிரிவினை பார்க்காம எல்லா கிராஃப்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து இதை வந்து ஃபைட் பண்ணணும். விஷால் சார் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அதை ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு நன்றி. அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இந்த மாதிரி இந்த பைரசியை நிறுத்துறதுக்கு தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்று சேருவோம். இந்த டைமையும் விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் வந்து எப்போ நம்ம அதை பண்ண போறோம்ன்றது தெரியல. டிவிடி கடையில இருந்து அதை அப்ரோச் பண்ணுவோம். ஒரு கஸ்டமரா இப்போ ஒருத்தர் வந்து டிவிடி கடைக்கு போறாரு, ஃபர்ஸ்ட் டே ஒரு பிரிண்ட் வருங்க. ஃபர்ஸ்ட் டே வர்ற பிரிண்ட் வந்து தியேட்டர் பிரிண்ட். முதல் நாளோ ரெண்டாவது நாளோ வர்றது வந்து தமிழ்நாட்டிலேயோ கர்நாடகாலேயோ கேரளாலேயோ எடுக்கப்படுற தியேட்டர் பிரிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே வருது. இப்போ ஓவர்சீஸ்ல வந்து ஒரிஜினல் டிவிடி 15 நாள் 18 நாள்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம செகண்ட் வீக் வந்து ஒரு டிபிஎக்ஸ் ஃபைல்னு ஒரு ஃபைல் கொடுப்போம் யாரு ஓவர்சீஸ் பையருக்கு. இப்போ அந்த காப்பி வந்து பக்கா 5.1ல பைரேட்டட் டிவிடி வரும். இப்போ நம்ம 2வது வாரம் கழிச்சு கொடுக்குறோம் இல்லைங்க. அப்போ போறப்பவே ஒரு கஸ்டமர் போறப்பவே டிவிடி கடைக்காரன் சொல்லுவான், சார் 5.1 வந்திருக்கு. 5.1 வந்திருக்குதுன்னா ஓவர்சீஸ்ல இருந்து வந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களாமா? ஃபர்ஸ்ட் டே வர்றது இதை வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்றாங்க. இப்போ எக்ஸிபிட்டிவ் அசோசியேஷன்ல பேசுறப்ப கூட இல்ல நீங்க ஓவர்சீஸ் கொடுக்கறத நிறுத்துங்க, ஓவர்சீஸ் கொடுக்கறத நிறுத்துங்க. அது இன்னைக்கு 10 கோடி ரூபா 15 கோடி ரூபா போயிட்டு இருக்கு ஓவர்சீஸ். ஃபர்ஸ்ட் டே வர்ற பிரிண்டோ செகண்ட் டே வர்ற பிரிண்டோ நெட்ல ஃபர்ஸ்ட் டே ஏறுற பிரிண்ட் வந்து கண்டிப்பா ஓவர்சீஸ் பிரிண்ட் கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓவர்சீஸ்னால கிடையவே கிடையாது. இந்த 5.1 பிரிண்ட்னு வர்றது மட்டும்தான் ஓவர்சீஸ் பிரிண்ட். அது 15 நாள் கழிச்சு தான் வரும். இப்போ 24க்கு பாத்தீங்கன்னா இன்னும் நான் டிபிஎக்ஸ் ஃபைல் தரல, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் மண்டே அன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அது கொடுத்தோம்னா பக்கா ஒரிஜினல் பிரிண்ட் ஒன்று வரும். நம்ம அதை கூட அவாய்ட் பண்ணலாம். 3 வீக்ஸ் ஆக்கலாம், இல்ல 4 வீக்ஸ் ஆக்கலாம், இல்ல ஒரிஜினல் நாமளே போட்டுடலாம். 15 நாள்ல எப்போ ஓவர்சீஸ்ல ஒரிஜினல் போடுறாங்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரிஜினல் அவைலபிளா கூட வைக்கலாம். வந்து இதெல்லாம் தான் வந்து நாளைக்கு பைரசியை தடுக்கிறதுக்கு, பைரசியை வந்து ஊக்குவிக்காம இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முடிவுகள். இது வந்து யாரையும் பாதிக்கப்பட போறது கிடையாது. இப்ப எக்ஸிபிட்டர்ஸ் பாத்தீங்கன்னாலும் எந்த ஊர்ல டிவிடி கிடைக்கல ஃபர்ஸ்ட் கேள்வி. சரி ஒரிஜினல் ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு ஒரு டிவிடியை போட்டு எங்க தொழில முடக்கிடாதீங்க, தியேட்டர்ஸ் தொழில் வந்து இதனால பாதிக்கப்படும் சொல்ற எந்த எக்ஸிபிட்டரா இருந்தாலும் மனசாட்சி படி எந்த படம் வந்து டிவிடி கிடைக்கல, எந்த ஊர்ல கிடைக்கல? இப்ப போன வாரம் ரிலீஸ் பண்ண படம் கிடைக்கலையா? பென்சில் கோ கிடையாதா? 24 கிடையாதா? தெரி கிடையாதா? ஈஸிலி அவைலபிள். வீட்டுக்கு டெலிவரி நீங்க கொண்டு வந்து பால் பாக்கெட் போடுற மாதிரி போடுறதுக்கான சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப அவங்கள ஏன் நம்ம அதை பண்ண விடணும்? நம்ம 2வது வாரத்துல நாமளே ரிலீஸ் பண்ணா பைரசிக்காரங்களுக்கு என்ன வரும்? ஓ நாம போட்டோம்னா ஒரிஜினல் வந்துருச்சுன்னா யாரும் டூப்ளிகேட் வாங்க மாட்டாங்கிற பயம் வந்து பைரசிக்கு வரும். 2 வாரத்துக்கு மேல இன்னைக்கு எந்த படமும் கலெக்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் தான் குரூஷியல். தியேட்டர்ல பாக்குறவங்க நீங்க என்னதான் டிவிடி கொடுத்தாலும் தியேட்டருக்கு போகாம டிவிடில பார்க்கவே மாட்டாங்க. தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் தியேட்டருக்கு மட்டும்தான் வருவாங்க. ஸோ இதுதான் நாம பண்ண வேண்டிய சேஞ்சஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஓரியன் மாலுங்கிறது வந்துங்க இப்போ 24 இஷ்யூ வந்துச்சுல்ல, இது வந்த உடனே நான் கவுன்சிலுக்கு கொண்டு போனேன். ஒருவேளை கவுன்சில் இல்லைங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்ட்ரைட்டா லீகல் போறதுதான். ஒருவேளை ஓரியன் மால் வந்து இங்க சென்னை மாலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இம்மிடியா ஆக்ஷன் எடுத்திருப்போம். இதுல உங்களுக்கு தெரியும் இன்னொரு ஸ்டேட் போய் நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து சங்கத்தை அணுகிறது. சங்கத்தை ஏன் அணுகிறோம்னா சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் இருக்கு, ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து சவுத் இந்தியன் பிலிம் சேம்பருக்கு ரெப்ரசென்ட் பண்ணா இம்மிடியா பெங்களூர்ல ஆக்ஷன் எடுப்பாங்க. நம்ம லீகல் போறதுக்கு கூட அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லீகலா போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் கர்நாடகா சேம்பர்ல இருந்து கூட 4 பேர் ஒரு செக்ரட்டரியோ பிரசிடென்ட்டோ வர்றது வந்து
அதோட லீகல் ஆக்ஷனுக்கான, ஏன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவேன், அது வெறும் ஃபார்மாலிட்டி ஆயிடும். ஆக்ஷன் எடுக்கணும், கடைசி வரைக்கும் அங்க ஃபாலோ பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். அந்த ரீசனுக்காக தான் கவுன்சில் அணுகிறதுங்க. இல்ல சார், அதான் கவுன்சில் என்ன முடிவு எடுத்துச்சுன்னா, வர்ற வெள்ளிக்கிழமையில இருந்து பிவிஆருக்கு கண்டென்ட் தர்றது இல்லைன்னு டிசிஷன் எடுத்தாங்க. சரிங்களா? இல்ல அக்ரிமெண்ட் போட்டாச்சு. இப்ப அந்த சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் கான் இன் அன் அக்ரிமெண்ட் வித் பிவிஆர். கவுன்சில் எந்த விதத்திலையும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல சார். 5 படம் இல்ல சார், டெஸ்ட் கொடுத்த 10 படத்துல 7 படம், 10 படத்துல 7 படம் ஒரே மால் சார். நான் சார் as a member I have represented last week 2 நாள் I was about to sit on a hunger strike. They convinced me saying they are going to take action. நடந்தது சொல்றேன் நான். அன்னைக்கு நான் உண்ணாவிரதம் உட்கார்ற முடிவுல தான் 5 மணிக்கு போனது மீட்டிங்கு. என்ன கன்வின்ஸ் பண்ணி இல்ல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், நீ உண்ணாவிரதம் இருக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்துதான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தான் நிறுத்தினது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் நடவடிக்கை இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க பண்ணலன்னு நான் சொல்லி கன்க்ளூட் பண்ணல. இப்ப அர்ஜென்சி என்னன்னா மறுபடியும் மருது வருது. இது முடிச்சிட்டு மறுபடியும் இதே டாபிக் நம்ம பேசக்கூடாதுல்ல. ஆமா, மருது அங்கேயும் ரிலீஸ் ஆகுது. அதுதான் சார், இப்போ கையில வந்து ஆதாரம் வச்சுக்கிட்டு நம்ம எந்த நடவடிக்கை எடுக்கலன்றது ஒரு விஷயம் நம்ம சொல்லிடுறேன். ஏன்னா நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒரு பயம் உண்டாக்கும். பயம் இருந்தாதான் வந்து ஒரு மாலுக்குள்ள நீங்க 100 ரூபாய் பணம் இல்லாம நீங்க வந்து உள்ள நுழையிறதுக்கே 2 முறை யோசிப்பீங்க. ஆனா ஒருத்தன் வந்து கேமரா ஸ்டாண்டோட டோட்டல் எக்விப்மெண்டோட ஒரு ஓரியன் மாலுக்குள்ள தைரியமா ராஜ நடை போட்டு ஆபரேட்டர் கேபின் வரைக்கும் 7 படம் எடுக்கிறான்னா கண்டிப்பா இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி திங். அவன் 7 தடவை போறது வந்து முடிஞ்சு போன கதை. 8வது தடவை அவன் போக கூடாதுன்றதுக்காக தான் நாங்க வந்து முயற்சி எடுக்கிறோம். தயவு செய்து ஒரு நடவடிக்கை எடுங்க, பகீரங்கமான ஒரு நடவடிக்கை எடுங்க. அதுக்கு வந்து நாங்க எல்லாரும் உடந்தையா இருக்கோம், ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர் கம் ப்ரொடியூசர் எல்லாமே. பட் அதுதான் நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங் இன் பிவிஆர் அப்படின்னு எனக்கு ஐ ஹேவ் நத்திங் அகேன்ஸ்ட் பிவிஆர், ஐ ஹேவ் நத்திங் அகேன்ஸ்ட் எனி சிங்கிள் ஓனர். பட் எனக்கு வந்து என் தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது. நாளைக்கு திரும்ப இதே மாதிரி அடுத்த வாரம் பிரஸ் மீட் போட்டு மறுபடியும் வந்து என் படம் திருட்டு விசிடி வந்துருச்சு, நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு. கம்ப்ளைண்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறத விட முன்னாடி நடவடிக்கை எடுங்கன்னு தான் நாங்க வந்து எல்லாரும் முயற்சி பண்றோம். அதுதான் உண்மை. ஓரியன் மால்ல ஒரு ஸ்கிரீன்ல தெலுங்கு வெர்ஷன் மார்னிங் ஷோ ஓபன் ஆகுது, ஒரு ஸ்கிரீன்ல தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகுது. 2 ஸ்கிரீன்லயுமே கேமரா வச்சு காப்பி ஒரே டைம்ல, அதாவது கியூப்ல வந்து டைமோட வருங்க. எந்த டைமுக்கு அவங்க கேப்சர் பண்ணிருக்காங்க, எந்த டேட்லங்கிற வரைக்கும், எந்த ஷோ வரைக்கும் எல்லா டீடைல் வரும். 9:58க்கு தமிழ் கேப்சரிங் நடந்திருக்கு, 10:15க்கு தெலுங்கு கேப்சரிங். அதாவது ஒரே நாள்ல 2 ஸ்கிரீன்ல ஒரே சம்பந்தப்பட்ட படத்துக்கு வேற வேற லாங்குவேஜ் படத்துக்கு காப்பி ரெடி ஆயிருக்கு. சார் இது வந்து நீங்க நானும் பதட்டப்படுற அளவுக்கு அவ்வளவு சீரியஸா அவங்க பயிற்சிக்காரங்க எடுத்துக்கிறதே இல்லை. அவன் இவ்வளவு கத்திக்கிட்டு இருந்தாலும் அவன் வெள்ளிக்கிழமை காலையில அவன் ஸ்டாண்டு இப்பவே வச்சாலும் வச்சிருப்பான். படம் தான் லேட் ஆகுது, வெள்ளிக்கிழமை காலையில அவன் ஸ்டாண்ட பிக்ஸ் பண்ணிருப்பான் இந்நேரம். இப்ப அந்த நிலைமையில எல்லாமே இருக்கிற டிசைன்ஸ் இருக்குல்லங்க, இப்ப மருத டிசைன்ஸ் பிரிண்ட் ஆகி ரெடியா இருக்கும் லேபிள். சார் சங்கம்ங்கிறதே நான் சொல்ல மாட்டேன் சார், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தான் சார். என்னன்னா இவங்க ஒண்ணு சேர மாட்டாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கிற தைரியம் தான். உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். நாங்க ரிக்வெஸ்ட் பண்றதை விட பாடியா ஒரு முடிவு எடுக்கும் போது தான் சார் எல்லாரும் வந்து அது உணர்வாங்க. இப்போ விஷால் வந்து பிவிஆர்ல போடாதீங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் a very complicated scenario. விஷாலுக்கு வந்து பிவிஆர் பிடிக்கல, இல்ல விஷாலுக்கு வந்து அந்த தியேட்டர் பிடிக்கல அதனால வேணான்றாரு அப்படின்னு இருக்கும். அதிகாரப்பூர்வமா வந்து ஒரு லெட்டர் பிவிஆர் அந்த நேரம் சினிமாஸ் மேல we are taking action அப்படின்ட்டு ஒரு பாடி அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்லி everyone will abide by the rules. So it's not just for Vishal's film. Future films till they come with a proper explanation or till this stops. இவ்வளோ ஒரு லெட்டர் கொடுத்து ஒரு நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஓரியன் மால்ல எடுத்தாங்கன்னா something serious is happening. Something very serious is happening. சார் அவ பிவிஆர்ல இருந்து வந்திருந்தாங்க சார், பாம்பேல இருந்து. நாங்க அவங்க கிட்ட ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறோம். ஒரு கியூப் ரிப்போர்ட்டுங்கிறது ஆத்தென்டிக் ரிப்போர்ட், அதுக்கு 54,000 ரூபாய் நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம். ஒரு அவுட் சைடு ஏஜென்சி சோர்ஸ் பண்ணி தான் அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. கியூப் மிஷின் தான் பிவிஆர்ல இருக்கு, அவங்க ரிப்போர்ட் தராங்க இந்த மிஷின்ல இந்த டைமுக்கு எடுக்கப்பட்ட பைரசி இதுன்னு சொல்லி. அதுக்கு அவங்க நாங்க கேட்ட கேள்விக்கு அவங்களோட பதில் என்ன தெரியுங்களா? ட்ரைனிங் கேம்ப் நடத்திட்டு இருக்கோம் பைரசியை தடுக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. ஒரு போலீஸ்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சார், வீட்டுல திருடிட்டாங்க, இது பாருங்க கேமரால வந்து பதிவாயிருக்கு முகம், இவர் தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு, பூட்டை உடைக்கிறாரு பாருங்கன்னு கொடுத்தா, அந்த திருடனை புடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருடன் வந்து சார் இப்பதான் நான் ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன் சார்,
இனிமேல் திருடக்கூடாது, திருட்டை நிறுத்துவது எப்படின்னு ட்ரைனிங் போறேன்னு சொல்லிட்டு அந்த பதிலை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல அக்செப்ட் பண்ணுவாங்களா? இப்ப கவுன்சில நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். ஒரு தப்பு நடக்கிறப்ப அதை தட்டி கேட்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனா தான் நாங்க வந்து கவுன்சில அதை நினைச்சுதான் அங்க போறோம் கம்ப்ளைண்ட்டுக்கு. இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஸ்ட்ரெயிட்டா ஸ்டேஷனுக்கோ இல்ல அரசாங்கத்தையோ நேரடியா போய் நாங்க தொடர்பு கொள்ள முடியும். இப்பவும் என்ன சொல்றாங்க, படம் விளம்பரத்துக்காக விஷால் வந்து பிரஸ் மீட். நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம், விஷால் பிரஸ் மீட் பண்ணணும்னு ரிக்வஸ்ட் பண்ணா பிரஸ் வரமாட்டாங்களா? இதுக்கு வந்து பைரசிங்கிற ஒரு தடுப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை தான் கொச்சப்படுது. அவசியமே கிடையாது. இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்கலாம், அவர் இதே ஹால்ல இதே ஸ்டேஜ்ல பின்னாடி மருதுன்னு போட்டு 4 விஷயம் படத்தை பத்தி பேசிட்டு போலாம், எல்லாரையும் சந்திச்சு பேசிட்டு போலாம். அந்த ஒரு எண்ணங்களும் ஒரு படம் எடுக்கிறவங்க, சார் 40 பேர் தான் சார் படம் எடுக்கிறோம். இன்னைக்கு சுத்தி சுத்தி நீங்க எந்த படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 பேர் தான் படம் எடுத்துட்டு இருக்கோம். இந்த 40 பேர் தான் பாதிக்கப்படுறோம். இந்த 40 பேர்ல இன்னும் 6 மாசத்துல 20 பேர் செத்து போயிடுவோம், இன்னொரு 20 பேர் வருவாங்க. சார் எல்லாம் 40 பேருக்குள்ள ஒத்துமை இருக்கு சார். அது இல்லைன்னா அவரு பாதிக்கப்பட்டு ஒடியாடுறாரு, நான் பாதிக்கப்பட்டு ஒடியாடுறேன். அந்த 40 பேருக்குள்ள ஒத்துமை இருக்கு, அதுல டவுட்டே கிடையாது. நாங்கள் சார்ந்து இருக்கிற சங்கம் எங்களுக்காக நிக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்ல, அதுல தப்பு கிடையாதுல்ல. நாங்க வந்து we are part of producer council. சார் delayed justice is equal to உங்களுக்கே நல்லா தெரியும் சார், டிலேட் ஜஸ்டிஸ். அதுவும் சினிமாங்கிறது ஒரு இடமோ ஒரு பொருளோ கிடையாது, அது அப்படியே கெடாம இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு. அது வந்து ஒரு காய்கறி மாதிரி கெட்டு போயிடும். இன்னைக்கு கெட்டுச்சுன்னா முடிஞ்சது, அதோட அதுக்கு வேல்யூ கிடையாதுங்க. See, simple. You know who's the culprit. You know what is the damage. You know how you can stop it. Why don't you stop it? அவ்வளவுதான். திருப்பூர் சுப்பிரமணிய அண்ணன் எமோஷனலா சொன்னாங்க. அவர் வந்து தயாரிக்கலையோ தவிர பட் எல்லா சம்பந்தப்பட்ட தொழில அண்ணன் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரி மேல மிக மிக அக்கறை இருக்கிற நபர்கள்ல அவரும் ஒருத்தர். அவரோட ஸ்பீச்லயே மென்ஷன் பண்ணியிருக்காரு, யாரு தப்பு பண்ணாலும் 6 மாசம் நாங்க தியேட்டர் மூடுவோம்னு சொல்லி. ஒரு எக்ஸிபிட்டரா முன் வந்து இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னு சொல்லி அண்ணன் அவ்வளவு தூரம், ஒரு எக்ஸிபிட்டர் அசோசியேஷன்ல இஸ் a மெம்பர். அப்படி இருந்து கூட இந்த தொழில் நல்லா இருந்தாதான் நாளைக்கு எக்ஸிபிட்டரா டிஸ்ட்ரிபியூட்டரா ப்ரொடியூசராங்கிற பிரிவினையே. இந்த தொழில் நல்லா இருக்கணும், ஃபர்ஸ்ட் தொழில் நல்லா இருக்கணும், தொழில் வந்து லைவா இருக்கணும். அவர் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கிற தயாரிப்பாளர் நாங்க ஏன் அந்த ஸ்பீடு வர மாட்டேங்குது? இன்னைக்கு அவர் சொன்ன ஸ்பீடுக்கு இன்னைக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னா இன்னைக்கு வந்து எந்தெந்த திரையரங்குகள் வந்து தவறு செஞ்சிருக்குதோ அதை முடி வைக்கணும். அந்த பொறுப்பு வந்து தியேட்டர் நடத்துறாங்கன்னா தியேட்டர் ஓனருடைய பொறுப்பு தான் அது. அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஏன்னா அவங்கள நம்பி தான் நாம அனுப்புறோம். நாளைக்கு ஆபரேட்டர் தப்பு பண்ணாங்களா, கேட் கீப்பர் தப்பு பண்ணாங்களாங்கிறது நம்மளுடைய பாயிண்டே கிடையாது. எங்களுடைய இது என்னன்னா, திருப்பூர் சுப்பிரமணிய அண்ணன் சொன்ன மாதிரி அதை நடைமுறைக்கு கொண்டு வர தயாரிப்பாளர் சங்கம் வந்து முன் வந்து அதுக்கான அவசர நடவடிக்கை எடுக்கணும். சரி, ஓகே, இன்னொரு 10 நாள் கழிச்சு முடிவு எடுக்கலாம். இன்னைக்கு என்ன காரணம் சொல்றாங்க, எலெக்ஷன் டைம், இப்ப வேண்டாம், எலெக்ஷன் முடிஞ்சு வரட்டும்னு. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, புது ரூலிங் கவர்மெண்ட் வந்திருக்குது, அவங்களுக்கு எதிராக நினைப்பாங்க, வேண்டாம். இது எத்தனை நாளைக்கு இது கன்னியூ ஆக போகுதுங்க? வார வாரம் படம் ரிலீஸ் நிறுத்த முடியுமா? நம்ம படம் ரிலீஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அந்த ஒருவேளை படம் ரிலீஸ் பைரசி அழிகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணுவோங்கிற முடிவும் தயாரிப்பாளர் சங்கம் தான் எடுக்கணும். இண்டிவிஜுவலா ஒரு ப்ரொடியூசர் எடுக்க முடியாதுல்ல சார். இதுல 2 முடிவு தான் இருக்கு சார். ஒண்ணு, இந்த தொழிலை டோட்டலா நிறுத்திடலாம், இனிமேல் படம் எடுக்க வேண்டாம், இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிற படம் வரைக்கும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். சரிங்களா சார்? இல்லாட்டி நம்மளுடைய கடைசி முயற்சியா அரசாங்கத்தை அணுகி, அதாவது படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் அரசாங்கத்தை அணுகி எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கடைசியா ஒரு கோரிக்கை வைப்போம். எதுவுமே முடியலன்னா சாகும் வரை உண்ணாவிரதம், அவ்வளவுதான். வேற ஆப்ஷன் கிடையாதுங்க. ஏன்னா வேற தொழில் தெரியாதுங்க, இது ஒண்ணுதான் தெரிஞ்ச தொழில். இதை கரெக்டா பண்ணணும்னு நினைக்கிறோம் சார். பிவிஆர் பைரசிங்கிறது அவங்க போடுறதுக்கு காசு வாங்கிட்டு விடுறதுதான் சார். அவன் பைரசி போட்டு அவன் அதுல ஒரிஜினல் பிவிஆர் லேபிள் போட்டு விக்கல சார். இது வந்து ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டா அந்த ஒரு செயின் கிரியேட் ஆயிடுச்சு சார். நீங்க தியேட்டர்ல ரெடி ஆகுற அந்த காப்பி வந்து அது பேர் சோர்ஸ், அதுல இருந்து பிரிஞ்சு 3 போகுது சார். ஒன்னு வந்து பிசிக்கல் சேலுக்கு போகுது, டிவிடியா விசிடியா பஜார்ல கடைகள்ல வீட்டுக்கு வீடு போடுறது, இது நடந்துட்டு இருக்கு. 2வது ஆன்லைன். 3வது பெரிய பாதிப்பு எங்கன்னா அந்த பிசிக்கல் காப்பி இருக்குல்லங்க,
அதை எடுத்துட்டு போய் பஸ்லயும் கேபிள்லயும் போட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை படத்தை சனிக்கிழமை இரவு காட்சின்னு போடுறான். இதுல கேபிள்ல ஒரே நாள் சார், ஒரு நாள் தான் அதுக்கு உயிர் வாழ டைம் கொடுக்குறான், 2வது நாள் நைட்டே போட்டு கொள்றானுங்க சார். இப்ப நாங்க எங்களுடைய முதலீடுக்கு எங்களுக்கு வந்துட்டு இருக்கிற ரிட்டர்ன் வந்து 20% சார். 80% அவங்களுடைய சேனல்ல வந்து அவங்களுடைய வருமானமா மாறிடுச்சு. இன்னைக்கு 20% தான் எங்க கைக்கு வருது சார். இதை வந்து தடுக்கிற முயற்சியா தான் 15 நாள்ல ஒரிஜினல் கொண்டு வரணுங்கிறது. எதுக்குன்னா அவங்களுடைய அந்த இதோட காலகட்டத்தை வந்து நம்ம குறைக்கணுங்கிற முயற்சி தான். ஒரிஜினல் வந்துருச்சுன்னா பப்ளிக் அட்லீஸ்ட் ஒரிஜினல் வாங்க ஆரம்பிப்பாங்கிற ஒரு முயற்சி தாங்க சார். இது இந்த பாயிண்ட்டுக்கு மேல ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா நாங்க அழுத்தணும்னு வச்சுக்கோங்க. இவருக்கு எதிராக பேசுறாரு, அவருக்கு எதிராக பேசுறாரு சார். இது சார் 100% சார். எனக்கு மட்டும் நஷ்டம் இல்ல, தலைவருக்கும் நஷ்டம் தான். தானு சாருக்கு நஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்க சொன்ன அதே உணர்வு தான் இப்ப ஒடியாந்துருக்கும் சார். இது இந்த 40 ப்ரொடியூசரும் ஒன்னு சேர்ந்து நிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இது தவறுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சார் ஒன்னா தலைமை பண்ணணும், இல்லைன்னா யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கணும். இப்ப அவர் பண்றாரு, அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு ஒடியாந்துருக்கும். இதுல நடிகர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ எதுவுமே இல்லை. இன்னொரு சக தயாரிப்பாளர் இன்னொரு சக நடிகர் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு தான் ஒடியாந்துருக்கும். 40 பேர் வேணும்னாலும் ஒரு பிரஸ் மீட் போடலாம். இது எமர்ஜென்சி. நம்ம இப்ப நேத்து முடிவெடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு 40 பேர் இருந்திருப்போம் ஸ்டேஜ்ல சார். இப்ப ஆன்லைனோ இல்ல பர்மா பஜார்ல விற்கிற கடையோ எதுவா இருந்தாலும் இதுல 3 ஸ்டெப் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எங்க சோர்ஸ் எடுக்கிறாங்க, எங்கிருந்து ஒரு பொருள் எங்கிருந்து கிடைக்குது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தியேட்டர்ல இருந்து தான் கிடைக்குது. அது ஆன்லைன் ராக்காஸா இருந்தாலும் சரி, திருட்டு VCD.com இருந்தாலும் சரி, தமிழ்கன்.com, இது எல்லாரும் சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுல இருக்காரு சார். ஒருத்தர் ஸ்வீடன்ல இருக்காரு, ஒருத்தர் நெதர்லாந்து இருக்காரு. ஆமா சார், ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு சட்டத்திட்டம் இருக்கு. இப்ப நெதர்லாந்துல இருந்துட்டு ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் லோக்கல்ல இருக்கிற பைரசிக்கு மட்டும்தான் தண்டனை இருக்கு, நீ வந்து என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறாரு. அப்படி பண்ண முடியாமல்லாம் இல்ல சார். டெஃபினட்டா ஒரு தயாரிப்பாளர் சங்கம் நினைச்சா ஒரு ரெப்ரசன்டேஷன் சவுத் இந்தியன் சேம்பருக்கு கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதை கொண்டு போய், அதே இப்ப அட்ரஸ் வரைக்கும் தெரியும் சார். நெதர்லாந்துல அவரோட அட்ரஸ் வரைக்கும் எனக்கு தெரியும், ஸ்வீடன்ல பண்ணிட்டு இருக்கிறவரோட அட்ரஸ் வரைக்கும் எனக்கு தெரியும். போட்டோ என் கையில இருக்கு, ஃபேமிலி போட்டோ கையில இருக்கு. ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. பிசிக்கல் பைரசி ஆகட்டும் ஆன்லைன் ஆகட்டும் சார், 2 விதம் இருக்கு சார். ஒண்ணு அவன் தப்பு பண்றவனை தடுக்கிறது. இப்ப நீங்க சொல்றது வந்து தடுக்கிறது சார். அவன் அப்பப்ப எடுத்து விட்டுட்டு இருக்கிறது. அதுக்கு ஆன்டி பைரசி குரூப்னு நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு ஆள் இருக்கு சார், அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சுதர்ஷனுங்கிற தம்பி வந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்னு வந்து அந்த கண்டென்ட்டே எங்கிருந்து சோர்ஸ் ஆகுது சார், அதை ஃபர்ஸ்ட் தடுப்போங்கிற முயற்சி தான் இப்ப எடுத்திருக்கோம் சார். எண்ட் கன்சியூமர் வந்து அவங்க பாக்குறது குற்றம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதுன்றதெல்லாம் இல்ல. everyone knows it. See, piracy is as good as a pirated version. It's not the original version. Anything not being original is as good as wrong to consume it or to avail it or anything. எங்களுக்கு வந்து அது எண்டு கன்சியூமரை போய் நீங்க வந்து தயவுசெய்து திருட்டு விசிடி, எனக்கே நான் இன்னைக்கு பிரஸ் மீட்ல இது மருது பைட்ஸ் கொடுக்கும்போது தயவுசெய்து திருட்டு விசிடி பார்க்காதீங்க, தியேட்டருக்கு போய் பாருங்க, நான் நிப்பாட்டிட்டேன் ஆக்சுவலா சொல்றது. ஏன்னா நீ பாக்குறது பார்க்காம இருக்கிறது உங்க இஷ்டம், அது போய் அவங்க கிட்ட சேராம இருக்கிறது தான் நாங்க தடையா இருக்கும். ஏன்னா மதர் சோர்ஸ், அதான் சொல்றேன். we know where, that's what I'm saying. let us நட்ஷல்ல சொல்லணும்னா இந்த இடத்துல கண்காணிச்சு இந்த இடத்துல எடுக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சா why not we take strict action. இப்போ என் மேல வந்து விஷால் வந்து இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நஷ்டஈடு கேட்கிறாரு, இம்மிடியேட்டா அவர் கொடுக்கணும்னா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு என்ன கட்ட வைக்கிறாங்களே, அதே தான் நடிகனுக்கு, அதே மாதிரி தான் தயாரிப்பாளருக்கு. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நஷ்டஈடோ இல்ல ஏதோ ஒரு நஷ்டஈடோ immediately they are taking on the spot decision. why not for piracy? why not for piracy? அதே பகிரங்கமா ஏன் உட்கார்ந்து கூடி ஏன் வந்து வாங்க எல்லாம் என்ன பிரச்சனை, இதுவா ஓகே அடுத்த படம் வந்து காப்பாத்துறமா, இல்ல அடுத்த படம் முடியாதா, அடுத்த படம் இது நம்மால அடுத்த வாரம் வருதா, இது நம்மால காப்பாத்தலாம்யா, வாங்க எல்லாம் உட்கார்ந்து பேசலாம், என்ன பண்ணலாம் அடுத்து இந்த திரையரங்கமா எல்லாருக்கும் ஒரு வில் கிவ் ஒரு அல்டிமேட்டம். இனிமே வந்து சாரி, we are very sorry, we are all one family, பட் இருந்தாலும் நீங்க வந்து உங்க தியேட்டர்ல உங்களுக்கு தெரியாமலையோ உங்களுக்கு தெரிஞ்சோ இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குற எவ்வளவு நேரம் அவங்க, அதாங்க வருத்தமா இருக்கு. அதெல்லாம் தாண்டி
எங்களுக்கு அலெக்ஸ் பாண்டியன்னா ஆளுநர் அழகராஜா கரூர்ல ஒரு தியேட்டர்ல பிடிச்சாங்க சார். பொன்னமுதா அவரு 2 பெரியவங்க சார், 65 வயசு 68 வயசு, 2 பேரும் அண்ணன் தம்பி. கம்ப்ளைண்ட் கொடுத்துடாதீங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. என் ஃபாதர் கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறாரு, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃபேமிலிப்பா, நீ தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுக்காத, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறாரு. அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு பாவமா தான் சார். சார் பேசிக்கா அவங்கள பார்த்தா எங்களுக்கு பாவம் இருக்கு சார், டெஃபினட்டா அதுல டவுட்டே கிடையாது. தேர் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி ஒன்லி. பட் பிரச்சனை எங்க வருதுன்னா சார், ஒரு கேமரா 20,000 ரூபாய்க்கு ஒரு ஆபரேட்டர் ரூம்ல மாட்டுறதுக்கு என்ன சார் கஷ்டம்? 60 கோடி 70 கோடி 80 கோடி போட்டு படம் பண்றோம் சார். அவங்கள நம்பிதான் அனுப்புறோம், தியேட்டர்காரங்களை நம்பிதான் அந்த பொருளை அங்க அனுப்பிச்சு விடுறோம் சார். ஒரு 20,000 ரூபாய் போட்டு ஒரு 4-5 சிசிடிவி கேமரா மாட்டுறதுல அவங்களுக்கு என்ன லாஸ் வந்துட போகுது? பேசிக் ரிக்வஸ்ட் இவ்வளவுதான் சார். நான் இன்னைக்கும் அடிச்சு சொல்றேன் சார், அந்த தியேட்டர் அவ்வளவு தூரம் அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்தது, அந்த பைரசி அவங்க தியேட்டர்ல நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் மாட்டிருக்க மாட்டாங்க சார், நான் எழுதி தரேன், எனக்கு 100% தெரியும் சார். அந்த நேரத்துக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சா, மறுபடியும் தவறு நடக்கட்டுங்கிற ஒரு எண்ணம் ஜாஸ்தி இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு எக்ஸிபிட்டர் சைடும் சார் இருக்கு, சில பேர் மாட்டி வச்சிருக்காங்க, சில பேர் கேர் எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்தெல்லாம் பைரசி வர்றதில்லை சார். எங்க ஆபரேட்டர் ரூம்ல கேமரா மாட்டிருக்காங்களோ, எங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல் கவரேஜ் தியேட்டர்ஸ்ல இருக்கோ, அந்த இடங்கள்ல இருந்து அதையும் மீறி வர்ற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓரியன் மால் மட்டும்தான். சிசிடிவி கேமரா இருக்குது, ஆனா ஃபுட்டேஜ் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் தர மாட்டாங்க. 1 hour இல்ல, நாங்க ஒரு வாரமா இதே தான் பேசிட்டு இருக்கோம். சாரி, நீங்க 1 hour நீங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ணீங்க. பட் ஒன் வீக்கா நாங்க இதே தான். எங்க இமிடியேட்டா நடவடிக்கை எடுத்தா இந்த வெள்ளிக்கிழமை அட்லீஸ்ட் அடுத்த வெள்ளிக்கிழமை படங்களை காப்பாத்தலாம். அந்த தியேட்டர் ஓனர், அதாவது தியேட்டர் ஓனர்ஸ் இல்ல, முக்கியமா நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் we are waiting. இல்ல நான் உறுதியா சொல்றேன், எனக்கு தெரியும் மருது திரைப்படம் நான் உங்களுக்கு மண்டே நான் உங்களுக்கு ஒரு காப்பியை கொடுத்துடுறேன். ஏன்னா இது இப்பவே நாங்க ஆடியோ ரிலீஸ் பண்ற மாதிரி அவங்க ஒரு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு ரெடி கூட்டமைப்பு, அந்த டிவிடி ரேப்பர் எந்த இடத்துல இருக்குன்னு கூட நான் I cannot share it you, but there is going to be something happening on Friday that I will let you know. பட் டெஃபினட்டா அதான் ஃப்ரைடேயோ சாட்டர்டேயோ கண்டிப்பா என் படம் திருட்டு டிவிடி ரெடியா சூடா வரப்போகுது. அது எங்கிருந்து வருதுன்னு தான் தெரியப்படுத்தும். நாம எங்களுடைய பிளான் 7,000 இருந்து 10,000 டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடு ஃபுல்லா, அவங்களுக்கு டார்கெட்ஸ் இருக்கும். அவங்க கொண்டு போய் பப்ளிக் ஒரிஜினல் டிவிடியை கொண்டு போய் சேர்க்க போறாங்க. இதுல எங்க தவறு நடந்தாலும், இப்ப சப்போஸ் ஒரு பைரேட்டட் கடை ஒண்ணு வித்துட்டு இருக்காங்க, 10,000 பேர் தமிழ்நாட்டுக்குள்ள மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல விக்கிறோம் அப்படி வியாபாரங்கிற விஷயத்தை தாண்டி சார், அந்த 10,000 பேருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நான் இங்க லைசன்ஸ் வச்சிருக்கேன், நீ யாரையா இங்க போட்டு விக்கிறதுக்குங்கிற கேள்வி கேட்கிற உரிமை அந்த 10,000 டீலருக்கும் வர்ற மாதிரி நாங்க அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது வரும் காலகட்டத்துல ஹாலிவுட் மாதிரி ரிலீஸ் அன்னைக்கு டிவிடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம இன்னைக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி போடணும்ல, அந்த விஷயத்துல இப்ப 15 நாள்னு முடிவு எடுத்திருக்கோம். 2வதுங்க, இப்ப இதுக்கும் எதிர்ப்பு வரும், நீ யாரு முடிவு எடுக்கிறதுக்குன்னு. புரியுதுங்களா? நாங்க எக்ஸிபிட்டர் அசோசியேஷன்ல பேசணும், நாங்க அங்க பேசணும், நீங்க இங்க பேசணும். பைரசிக்கு பேசுங்கயா, நீங்க அதே எக்ஸிபிட்டர் அசோசியேஷன்ல பேசுறது பைரசிக்கு பேசுங்க. உங்க தியேட்டர் வாசல்ல போட்டு வித்துட்டு இருக்காங்க, உங்க கேபிள்ல ஓடுது, ஏன் தியேட்டர்காரங்க கேள்வி கேட்கலன்னு கேளுங்க. இது கேட்டோம்னு வச்சுங்க, இது என்னோட படத்தை ஏன் விக்கிறாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நான் தானு சார் தெரி படத்துக்கு நான் கேட்கல, அது அவர் பிரஸ் மீட் வைப்பாரு. என்னோட படத்துக்கு நான் கேள்வி கேட்கிறேன், அந்த உரிமை எனக்கு கிடையாது. அதுக்கும் நான் கவுன்சில்ல பர்மிஷன் வாங்கணுமா? என் படத்தை 15 நாள் ரிலீஸ் பண்றதுக்கு நான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? சார் எல்லாமே இங்க அந்த செயல்பாடு இருக்குல்ல, தலைவர் செயல், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க மதிக்கிறோம், கவுன்சில மதிக்கிறங்காட்டி தான் எல்லாரும் கம்ப்ளைண்ட் அங்க எடுத்துட்டு போறோங்க. மதிப்பில்லைன்னா ஏன் அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம்? 1 வாரம் ஆச்சு சார், இன்னைக்கு தடுக்கல, இன்னைக்கு மருதும் வந்துரும், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரும். அம்மா நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? இப்ப சார் சொன்னார்ல, தமிழ் ராக்கர்ஸ் திருட்டு விசிடி எல்லாம் சொன்னார்ல, அவங்க எல்லாம் கிடையவே கிடையாது. ஒருத்தன் Facebookல போட்டு விட்டுருக்கான் 2 லிங்க், ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் 24. அவன் நம்பரை பிடிச்சி போனை போட்டா தப்பா பிரதர்னு கேக்குறான். நம்பரை Facebookலமா 2 லிங்க் அழகா படம் சூப்பரா ஓடிட்டு இருக்கு. தப்பா பிரதர், சாரி பிரதர், எடுத்து விடுறானுங்க. இப்போ ட்வீட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணாங்க, அதுல நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப பைரேட்டட் லிங்க். தேங்க்யூ சார்.